3 உண்மை சம்பவம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல என்னோடய வீட்டுக்கு கீழேங்க கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவும் காமன் ஏரியாவும் ஒருத்தர் க்ளீன் பண்ண வருவாங்க, ஒரு அம்மா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மாதம் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய். இப்போ அவங்களோட லட்சியமே என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாட்ட பேசினேன், என்னங்கம்மா 5 லட்ச ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, 3 லட்ச ரூபாவில் ஒரு வீடு கட்டிடுவேன் சார். ஒரு 3 சென்ட் இடம் என் சொந்த இடம் இருக்குது, அது ஒரு வீடு கட்டிட்டேன்னா போதும் சார். அப்புறம் என் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா 2 லட்ச ரூபா வேணும் சார், அது இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இது முதல் என்னோடய வீட்டில் கீழே கார் பார்க்கிங் க்ளீன் பண்ணுறவங்களோட ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்னையில் இருக்காங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு 40,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட ஒய்ஃப் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ 70,000 ரூபா இன்கம் வருது. 2 பசங்களை படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. மற்ற 2 வீலர் ஒன்று வாங்கியிருக்காங்க, கார் ஒன்று, சின்ன கார் ஒரு 7 லட்ச ரூபாய் கார் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இஎம்ஐயில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன கனவுன்னா, எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் சார், சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவோ ஒன்று வாங்கணும் சார், ஒரு 50 லட்ச ரூபாவில் வாங்கினா போதும் சார், அதுதான் சார் என்னோட இலக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் பார்த்துட்டோம், 2வது மிடில் கிளாஸும் பார்த்துட்டோம். 3வது ஒரு நபர் என்ன கன்சல்டிங்காக வந்திருந்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னாங்க, அவர்கிட்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, 3 கார் இருக்குது. வாடகை வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வருதுங்க மாதத்துக்கு. பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கோடிக்கணக்கில், அதாவது நகை கார் வாங்கினதெல்லாம் இல்லாமல் அந்த கல்யாண தொகையே, அந்த மண்டபத்துக்கு அந்த சாப்பாட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கில் தொகையை பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ பெருமையாக அவர் சொன்னார். பையனை பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படிக்க வச்சுட்டு இருக்கார். அதுக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள், ஒரு வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருந்தார். வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் லாபமே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 லட்ச ரூபா லாபம் வருது. ஒரு வருஷத்துக்கு 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு லாபமே வருது. ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு வர்றாரு. எனக்கு சந்தோஷமே இல்லை சார், என்கிட்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, தோட்டம் இருக்குது, வாடகை வருமானம் இருக்குது, எல்லாமே இருக்குது சார், எனக்கு வருமானமும் வந்துட்டுருக்கு, ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்கிறார். இந்த 3 கேஸ் எடுத்துக்கங்க. 3மே உண்மை நிகழ்வுகள். ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற அம்மாவுக்கு 5 லட்ச ரூபா இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஒரு 50 லட்ச ரூபாவில் வீடு வாங்கிட்டா, ஒரு இஎம்ஐயில் வீடு வாங்கிட்டா சந்தோஷம்னு சொல்கிறாங்க. 3வது கேஸில் அவர்கிட்ட எல்லாமே இருக்குங்க. அவர் வேலையே செய்யலைனாலும் வருமானம் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா மாதம் வரத்துக்கு உண்டான தகுதிகள் இருக்குது. ஆனால் அவரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறார். இந்த உண்மை புரியுதுங்களா? அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பணம் இருக்கிறவனுக்கே சந்தோஷம் இல்லை. இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறாங்கல்ல, அவங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சந்தோஷப்பட போகிறதில்ல. இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கு கீழே அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்தாலும் அவங்க சந்தோஷப்பட போகிறதில்ல. இந்த உண்மை புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னாங்க, எல்லாருமே ஒரு தற்காலிக சந்தோஷத்தில் இருக்கிறீங்க. இது நடந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பணம் தேவை. ஒரு பிஸ்னஸ் ஏன் பண்ணுறாங்க? பிஸ்னஸ் பண்ணால் பணம் வரும். பணம் வந்தால் என்ன? பணம் வந்தால் ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம், ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது இத்தனை இருந்தும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னாங்க, பணம் மட்டும் இருந்தால் நம்ம சந்தோஷப்பட முடியாது. அது ஒரு தற்காலிக சந்தோஷம். கார் வாங்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கும், அந்த அம்மாவுக்கு, அந்த ஹவுஸ் கீப்பிங் அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ண உடனே சந்தோஷமாக இருக்கும், வீடு கட்டின உடனே சந்தோஷமாக இருக்கும். அது எல்லாமே ஒரு டெம்பரரியான சந்தோஷங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும்னாங்க, ஒரு நிரந்தரமான சந்தோஷம் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த 3 பேருக்குமே நான் சொல்கிறேன். இந்த 3 பேருக்குமே நான் என்ன சொன்னேன்னாங்க, அவங்கவுங்க வேவ்லென்த்துக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க, ஒருத்தர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்.
ஸோ 3 பேருக்குமே அவங்கவுங்க வேவ்லென்த்தில் புரியிற மாதிரி நம்மளோட மனம், எண்ணம், சிந்தனை எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொன்னேங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 பாயிண்ட் தாங்க சொன்னேன். ஸோ அந்த 4 பாயிண்ட் சொன்னவொன்னா அவங்க அடாப்ட் பண்ணோன்னா தான் ஒரு கம்ப்ளீட் சந்தோஷம்னா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த 4 பாயிண்ட்டை உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள். கட்டாயம் உண்மை என்னன்னு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல் வார்த்தைகள் எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேங்க. 2வது நன்றி சொல்கிறது, பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை சிறப்பாக செயல்படுத்த சொன்னாங்க. 3வது தேவைகளை நாம் எப்படி நினச்சிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேங்க. 4வது கொடுக்கும் தன்மையில் சில செயல்களை செய்வது. இந்த 4 விஷயம் தாங்க இந்த 3 பேருக்குமே சொன்னாங்க. இந்த 3 பேருக்குமே சொன்னவங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே, சார் இப்போல்லாம் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்குது சார், எல்லாம் சிறப்பாக என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிவிடுவேன் சார், வீடும் நல்லா பண்ணிவிடுவேன் சார், எனக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, சார் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் சார், ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதை எப்போ அலைன் பண்ணுறாங்களோ அந்த மனம், எண்ணம், சிந்தனையை அலைன் பண்ணும்போது ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சார் நாங்கள் சென்னையில் வீடு வாங்குற மாதிரி இல்லை சார், என்னோடய நேட்டிவில் என்ன இருக்குது சார், அங்கே நாங்கள் ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷத்துலையோ பணத்தை சேமிச்சுட்டு வீடு கட்டிடலான் இருக்கோம் முடிவு பண்ணிட்டாங்க. 3வது அந்த பிஸ்னஸ் மேன், அவர் என்ன தெரியுங்களா சொல்லிட்டாரு, சார் ஃபஸ்ட்டில் ஒரு வேலை செய்யணும்னா ஒரு 10 மணி நேரம், ஏன் 1 வாரமே ஆகும் சார் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. இப்போல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் லைக் தட்டுன்னு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் சார், எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு தான் சார் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது 10 மணி நேரம் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத வேலையை 10 நிமிஷத்தில் செஞ்சதாக இருக்கலாம். அப்போ அவருக்கு அந்த 9 மணி நேரம் கிடைக்குது. அந்த நேரத்தில் அவர் சம்பாரிச்சது, பணத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் அவருக்கு டெய்லி கிடைக்குது. குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதாவது நேட்டிவ் அவங்க பேரண்ட்ஸோட ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறாரு, டூர் போயிட்டு வர்றாரு. அவர் செல்ஃப் டிரைவிங், ஏன்னா ஃபஸ்ட்டில் டென்ஷனாக இருந்ததுனால கார் ஓட்டுறது கஷ்டம் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ செல்ஃப் டிரைவிங் எடுத்துகிட்டு அவரே கார் ஓட்டிட்டு அவரோட பிஸ்னஸ்க்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. ஸோ ஒரு 10 மணி நேரம் செய்கிற வேலையை 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் டிசிஷன் எடுக்கிறதுனால, அவருக்கு டைம் ஸ்பேர் எடுக்கிறதுனால அவங்களோட பசங்களை, பொண்ணுங்களோட, அப்பா அம்மாவோட, அவங்க மாமனார் மாமியாரோட, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ இந்த 3 பேரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாங்க, பணம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைங்க. உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. நம்ம தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யணும். காரணம் சந்தோஷத்துக்காக. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறதும் சரி, ஒரு வேலைக்கு போகிறதும் சரி, எல்லாரோட நோக்கம் பணம் சம்பாதிக்கணும். எதுக்காக? நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ட்டு. ஆனால் அந்த சந்தோஷம் தற்காலிக சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு நிரந்தர சந்தோஷமாக இருக்குங்க. அதே தேவைகள் கட்டாயம் எல்லா தேவைகளுமே நடக்கணும். வீடு வேணும், கார் வேணும், தோட்டம் வேணும், நகை வேணும், ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், உங்கள் தேவைகள் ரிட்டையர்மெண்ட்டில் நமக்கு ஒரு பெனிஃபிட் பண்ண வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம தேவைகள் அத்தனையும் நமக்கு நடக்கணுங்க. ஆனால் மன மகிழ்ச்சியோட அந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருங்க பழகிட்டீங்கன்னா, நீங்கள் கேட்ட தேவைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க. இவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நான் அந்த 4 பயிற்சி சொன்னேன் இல்லைங்க, செயல்படுத்தி பாருங்கள். கட்டாயம் பணமும் வரும். நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, எது வேணால் பண்ணுங்கள், பணம் வரும். அந்த சந்தோஷம் நிலச்சி நிற்கும். அப்பப்போ வந்துட்டு போகாதுங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த சந்தோஷம் இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும். நன்றிங்க.